السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى: فلما ذبح فقال الله تعالى: اتل عليهم نبأ ابني آدم بالحق إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لأقتلنك قال إنما يتقبل الله من المتقين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من سلم المسلمون من لسانه ويده أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் காதமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலம் எல்லாம் இறைவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு ஈமானோடு இறைவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான கடமைகளையும் செய்து நல்லடியார்களாக இந்த உலகத்தில் நம் அனைவர்களையும் இறைவன் வாழச் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற எல்லா விதமான அமல்களையும் இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான நற்கூலிகளை, அதற்குண்டான பிரதிபலன்களை இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் நம் அனைவர்களுக்கும் நோய் நொடி இல்லாமல், மருத்துவமனை செலவுகள் இல்லாமல் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் இறைவன் பாதுகாத்தல் புரிவானாக. நீண்ட நாட்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய, ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தல் புரிவானாக. யாரெல்லாம் இந்த வருடம் இந்த ஊரில் எல்லாம் காபத்துல்லாஹ்வுக்கு சென்று ஹஜ் செய்ய இருக்கிறார்களோ எல்லா விதமான ஹாஜிமார்களுக்கும் ஹாஜிமாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்கின்ற எல்லா விதமான அமல்களையும், ஹஜ்ஜிகளில் செய்கின்ற எல்லா விதமான அமல்களையும் இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அந்த ஹஜ்ஜிகளை மப்ரூராகவும் மக்பூலாகவும் அவர்களுக்கு இறைவன் ஆக்கல் புரிவானாக. நம் அனைவர்களுக்கும் இறைவன் காபத்துல்லாஹ் சென்று ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும், நம் குடும்பத்தார்கள், இந்த ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் இறைவன் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆ வரையில் பேசக்கூடிய தலைப்பு ஹஜ் பெருநாட்கள் இன்னும் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. ஹஜ் பெருநாளில் கொடுக்கப்படக்கூடிய முக்கியமான அமல் குர்பானி எல்லோரும் அறிவோம். சிலர்கள் ஆடு கொடுப்பார்கள், மாடு கொடுப்பார்கள். அதனால அந்த குர்பானி சம்பந்தமான சில விளக்கங்களை, சட்டங்களை இந்த சமூகத்திற்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு துல்காதா, அதாவது ஷவ்வாலுடைய பிறை 29. இன்னைக்கு துல்காதா ஷவ்வால், ஷவ்வாலுடைய மாதத்தின் பிறை துல்காதா, ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். துல்காதாவுடைய பிறை 29. இன்றைக்கு மகரிபுக்கு பிறகு பிறை பார்க்கக்கூடிய நாள். இன்றைக்கு மகரிப் பிறகு பிறை பார்க்கப்பட்டு விட்டால் அதிலிருந்து துல்ஹஜ் மாத பிறை 10ஆக காசி அவர்கள், அந்த மாவட்ட காசி அவர்கள் அறிவிப்பார்கள்.
அப்படி பிறை 10ஆக அறிவிக்கப்படுகின்ற போது ஹஜ் பெருநாள் வரக்கூடிய 17ஆம் தேதியாக இருக்கும். இன்றைக்கு பிறை பார்த்தார், இன்றைக்கு பிறையினுடைய அறிவிப்பு வந்தார். என்ன கிட்டத்தட்ட 90% வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நேற்று அரபு நாடுகள்ல பிறை பார்க்கப்பட்டு இன்றைக்கு பிறை 1ஆக அவங்க அறிவிச்சிட்டாங்க. 15ஆம் தேதி அரபாவுடைய நாளாகவும் 16ஆம் தேதி ஹஜ் பெருநாளாகவும் அரபு நாடுகள் அறிவிச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வரலாம், 90% வர வாய்ப்பு இருக்கிறது என்ற கணிப்பில் இன்றைக்கு பிறையினுடைய அறிவிப்பு பார்க்கப்பட பிறை எங்கேயுமே பார்க்கப்படல அப்படின்னா நாளை இரவு பிறை 1ஆக அறிவிக்கப்படும். காசி அவர்கள் அறிவிப்பார்கள். ஹஜ் பெருநாள் 18ஆம் தேதி கொண்டாடப்படும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஹஜ் பெருநாள் நெருங்கக்கூடிய தியாக திருநாள் வர இருக்கிற இந்த நாட்களில் அன்றைய காலங்களில் செய்யக்கூடிய கடமை, முக்கியமான கடமை குர்பானி. குர்பானியினுடைய நோக்கம் என்ன? ஏன் இறைவன் குர்பானியை ஏற்படுத்தினான்? இன்னைக்கு குர்பானியுடைய நோக்கத்தை நாம் அறிந்தால், அந்த குர்பானியுடைய சட்டத்திட்டங்களை நாம் அறிந்தால், அதனுடைய வழக்கங்களை முழுமையாக நாம் அறிகின்ற பொழுது நாம் செய்கின்ற கொடுக்கின்ற அந்த குர்பானிகளை முழுமையாக நியத்தோடு இறைவனுக்காக நாம் கொடுப்போம். சல்வாசனுடைய காலத்துல இன்னைக்குள்ள நிகழ்காலம் மாறி நிகழ்காலத்தை என்ன நினைக்கிறாங்க? தயவு செய்து இந்த எண்ணத்தை தூக்கிடுங்க. எந்த எண்ணம் என்ன நினைக்கிறாங்க? ஆஹா, பக்கத்து வீட்டுல மாடு வாங்கியிருக்காங்க, கொடுத்த மாடை பெருசா இருக்க, எங்க போய் பிடிச்சாங்கன்னு தெரியல, எந்த ஊர்ல பிடிச்சாங்கன்னு தெரியல, இங்க பெருசா இருக்க, நம்ம அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ, பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கியிருக்காங்க, அதை விட கொஞ்சம் அதிகமா நம்ம வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மாத்திருங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய குர்பானியுடைய நோக்கம் என்னவா இருக்கணும், உங்களுடைய நியத் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற இறைவன் குர்ஆன்ல சொல்றான். லை யனாலல்லாஹு லஹுமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். 17வது வசனத்துல இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை. சர்வாசனுடைய காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, குர்பானி கொடுக்குறாங்கல்ல அப்படின்னா ஆடு மாடு ஒட்டகம் அதிகமா கொடுப்பாங்க. அந்த குர்பானி கொடுத்தனுடைய அந்த ரத்தம் இருக்குல்ல, ரத்தத்தை பிடிச்சு வச்சிருவாங்க. அறுக்கும் போது ரத்தம் வரும்ல, அந்த ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல சஹாபாக்கள் பிடிச்சு வச்சிருவாங்க. பிடிச்சு வச்ச பிறகு என்ன செய்வாங்க? கறியெல்லாம் முழுமையாக எல்லா சஹாபாக்களுக்கும், தோழர்கள், ஏழை தோழர்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து பிடிச்சிருவாங்க. அந்த குர்பானியுடைய ரத்தத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா தங்களுடைய வீடுகள்ல தொளிப்பாங்க. சஹாபாக்கள் தங்களுடைய வீடுகள்ல தொளிப்பாங்க. இதனை பார்த்த ஒரு நபி தோழர், ஏன் ரத்தத்தை வீட்டுகள்ல தொளிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு சஹாபி, இல்ல இறைச்சியை வெளியே கொடுத்துறோம், ரத்தத்தை வீடுகளில் தொளிப்பதின் மூலமாக எங்களுடைய குர்பானியை இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வார், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார் என்ற நல்ல எண்ணத்துல நாங்க வீடுகள்ல ரத்தத்தை தொளிக்கிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? வாங்க சல்வாசோட போவோம், நபிட்ட போவோம், சந்தேகம் கேட்போம். எல்லா சஹாபாக்கள் நபியுடைய சம்பவத்துக்கு வராங்க. நபிட்ட கேட்கிறாங்க, யார சொல்லலாம் இதே மாதிரி விஷயம். குர்பானி கொடுத்த ஆடு மாடு ஒட்டகத்துடைய ரத்தத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா வீடுகள்ல தொளிக்கிறாங்க. இது எப்படி நல்லா செய்யலாம்? அவங்க கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க ரத்தத்தை தொளிப்பதின் மூலமாக இறைவன் எங்களுடைய குர்பானியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை. நல்லது தானே அப்படி சர்வாசனம் யோசிக்கும் போது அவங்க பதில் சொல்ல, சர்வாசனம் அவங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லல, கொஞ்சம் அமைதியா இருந்தோம். அதுக்கு பதிலுக்கு கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லக்கூடிய அந்த நேரத்துல இறைவன் வசனத்தை இறக்கலாம். இந்த வசனத்தை, இந்த ஆயத்தை இறக்கலாம். லை யனாலல்லாஹு லஹுமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். நபியே நீங்க சொல்லுங்க, லை யனாலல்லாஹு லஹுமுஹா, இறைவன் நீங்க குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஆடையோ அவ எவ்வளவு பெருசா இருக்கு சிறுசா இருக்கு அதை பார்க்கறது இல்லை. அதாவது என்ன சொல்றா, ரத்தத்தை அதாவது இறைச்சியை பார்ப்பதில்லை, நீங்க கொடுக்கக்கூடிய அளவினுடைய இறைச்சியை பார்ப்பதில்லை. அதனுடைய ரத்தத்தையோ பார்ப்பதில்லை. அந்த ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய இறைச்சிகளை பார்ப்பதில்லை, அதனுடைய ரத்தத்தையோ பார்ப்பதில்லை. நீங்க எதுக்காக கொடுக்கிறீங்க அப்படிங்கிற உள்ள அச்சத்தை தான் இறைவன் பார்க்கிறான்.
அதனால இஸ்லாமிய சொந்தங்களே, பக்கத்து வீட்டு பெருசா வாங்கி இருக்கிறாங்க, அதோட ரேட் அதிகமா இருக்கும் போல இருக்க, நம்மளுடைய ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒருபோதும் அல்லாஹ் அதை பார்ப்பதில்லை. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் யாருக்காக கொடுக்கிறீங்க, எதற்காக கொடுக்கிறீங்க அப்படிங்கிற அச்சத்தை மட்டும்தான் இறைவன் பார்க்கிறார். இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மார்க்கம். எல்லா விதமான அமல்களையும் தியாகத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. இஸ்லாம் தியாகத்தை நினைவூட்டுகிறது. தொழுகைக்காக நாம நேரத்தை ஒதுக்குறோம், நேரத்தை தியாகம் செய்யறோம் இல்லையா? ஹஜ்ஜுக்காக நம்முடைய குடும்பத்தை வீட்டுல விட்டுட்டு போறோம், 40 நாள் ஹஜ் செஞ்சுட்டு வரோம், பொருளாதாரத்தை தியாகம் செய்யறோம். தர்மம் கொடுக்கும் போது பொருளாதாரத்தை தியாகம் செய்யறோம். நோன்பு வைக்கும் போது என்ன தியாகம் செய்யறோம்? நம்முடைய இச்சைகளை தியாகம் செய்கிறோம் இல்லையா? நம்முடைய இச்சைகளை தியாகம் செய்கிறோம், நம்முடைய ஆசை பாசங்களை தியாகம் செய்கிறோம். குர்பானி நம்முடைய செல்வத்தை தியாகம் செய்வதற்காக குர்பானி இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம தான் நினைக்கலாம், நபியுடைய காலத்துல தான் குர்பானி இறைவன் தந்திருக்கிறானோ? குர்பானி இன்னும் நம்மில் பல பேருக்கு அதோட எப்ப வந்துச்சு குர்ஆன் அப்படிங்கிற நம் இஸ்லாமிய சொந்தங்கள் அதை வழங்கி கொண்டாலே அந்த குர்பானி என்னும் கடமையை, அந்த ஹஜ் பெருநாளை அடுத்த நாட்களில் இந்த 2 நாட்களில் நாம் செய்கின்ற எல்லா விதமான அந்த குர்பானிகளையும் சரியான முறையில் நாம் தேர்வு செய்து கொடுப்போம். அல்லாஹ் நம்ம சிந்திக்கிறோம், மனிதனுடைய ஆரம்பத்திலே எல்லாத்தையும் இறைவன் கொண்டு வந்தான். கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் என்னென்ன அமல் செய்வார்கள், என்னென்ன கடமைகளை நிறைவேற்றுவார்கள், என்னென்ன தியாகம் செய்வார்கள், என்னென்ன தர்மம் செய்வார்கள் என்பதை இறைவன் ஆதம் நபி காலத்திலேயே அந்த அமல்களை கொண்டு வந்து விட்டார். இறைவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான கடமைகளையும் நபியின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் செய்து காட்டி விட்டார்கள். குர்பானி எப்போ ஆரம்பமாகுது? குர்பானி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னா, ஆதம் நபியுடைய காலத்திலேயே குர்பானி இறைவன் கடமையாக்குறான். எப்படி கடமையாக்குறான்? وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ ابْنَيْ آدَمَ بِالْحَقِّ إِذْ قَرَّبَا قُرْبَانًا فَتُقُبِّلَ مِنْ أَحَدِهِمَا وَلَمْ يَتَقَبَّلْ مِنَ الْآخَرِ قَالَ لَأَقْتُلَنَّكَ قَالَ إِنَّمَا يَتَقَبَّلُ اللَّهُ مِنَ الْمُتَّقِينَ. ஒரு பெண்ணிற்கு ஹாபில் காபில் இருவரும் சண்டையிடுறாங்க. அந்த பெண் எனக்கு தான் வேணும். ஒரு பெண்ணிற்கு இருவரும் சண்டை எடுக்கிறார்கள். சண்டை எந்த ஆயிப்போச்சு அப்படின்னா, 2 சகோதரருக்கு மத்தியில வாக்குவாதம், அதாவது கைகலப்பு அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யோசிக்கிறாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும், இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியணும். சும்மா 2 பேர் அண்ணன் தம்பிகளும் சண்டை போட்டுன்னா பெற்றோர்களுக்கு ரொம்ப மனசங்கடமா இருக்கும். பெற்றோர் முன்னாடியே சண்டை போடுவாங்க. சும்மா எதுக்கு சண்டை? ஒரு அனுப்ப தான் புள்ள, ஏன் புள்ள அவன் புள்ளைய அடிச்சுட்டான், அதுக்கு சண்டை. இது ஒரு படி மேல போறாங்க, சொத்து தகராறு வரும். எனக்கு எப்படி ஒரு அரை அடி எப்படி என்னோட அவனுக்கு அதிகமா கொடுக்கலாம்? விட்டு கொடுத்துட்டு போயிடலாம? இன்னைக்கு மேக்சிமம் நம்மளோட இஸ்லாமிய சொந்தங்களில் அதிகமான சண்டைகள் வர காரணம், சகோதரருக்கு மத்தியில் சண்டைகள் வர காரணம் சொத்து பிரச்சனையா தான் இருக்கு. ஒரு இன்ச்சு கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க தான் சகோதரருக்கு, ஒரு இன்ச்சு கூட விட்டு கொடுக்கறதில்லை இன்னைக்கு. ஆனா இஸ்லாம் சொல்லுது, விட்டு கொடுத்தால் உங்களுக்கு நன்மை அதிகமா கிடைக்கும் அப்படி இஸ்லாம் சொல்லுது. அல்ஹம்துலில்லாஹ், அது வேற சப்ஜெக்ட். அப்ப 2 பேரும் சண்டை போடுகிறாங்க, ஹாபில் காபில் இருவரும் சண்டை போடுகிறார்கள். அப்ப அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டளை இருக்கிறார், ஆதமே இருவர்களையும் குர்பானி கொடுக்க சொல்லுங்க. அதான் குர்ஆன் வசனம் சொல்லுது, சூரத்துல் மாயிதா, وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ ابْنَيْ آدَمَ بِالْحَقِّ إِذْ قَرَّبَا قُرْبَانًا فَتُقُبِّلَ مِنْ أَحَدِهِمَا وَلَمْ يَتَقَبَّلْ مِنَ الْآخَرِ. அதுவே இருவர்களையும் நீங்க குர்பானி கொடுக்க சொல்லுங்க. ஹாபில் அவர் ஆடு மேய்ப்பவர், காபில் அவர் விவசாயம் செய்யக்கூடியவர். இருவர்களும் சகோதரர்கள். ஆடு மேய்ப்பவர் என்ன செய்கிறார்? பாலைவன பூமியில அந்த ஆட்டை விடுகிறார். விவசாயம் செய்யக்கூடிய காபில் என்ன செய்கிறார்? விவசாய நிலங்களில் வரக்கூடிய அந்த பொருட்களை அந்த பூமியில வைக்கிறார். இருவரும் வைக்கிறாங்க. வச்ச உடனே வானில் இருந்து ஒரு நெருப்பு வந்து ஆட்டை கரித்து விட்டது. ஆட்டை கரித்து விட்டது. அதுதான் இறைவன் சொல்றான், وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ ابْنَيْ آدَمَ بِالْحَقِّ إِذْ قَرَّبَا, இருவர்களும் குர்பானி கொடுத்தாங்க. إِذْ قَرَّبَا قُرْبَانًا
ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா, ஒருவருடைய குர்பானியை இறைவன் ஏற்றுக்கொண்டான். வலம் யதகப்பல் மினல் ஆகர், மற்றவருடைய குர்பானியை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது ஹாபிலுடைய குர்பானியை, அந்த ஆட்டை இறைவன் ஏற்றுக்கொண்டான், காபிலுடைய அந்த விவசாய நிலங்களை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. குர்பானி என்னும் அமல் ஆதம் நபியுடைய காலத்திலேயே நடைமுறைக்கு வருகிறது. இது சாதாரண அமல் அல்ல. இந்த அமலை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். அப்படி பார்த்தா ஒவ்வொரு காலங்களிலும் இறைவன் இந்த குர்பானியை நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஒரு தீர்வு காணணும், ஒரு முடிவு காண வேண்டும் என்றால் அதற்கும் இறைவன் குர்பானி ஏற்படுத்துறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்பாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பாக அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஜம்சம் கிணறு தேடுறாங்க. அது மறைக்கப்பட்டிருக்கு. ஜம்சம் கிணறு ஒரு இடத்துல இருக்குது, எந்த இடம் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் தேடுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அவங்க அல்லாஹ்வை ஏத்துக்கல, ஆனா அல்லாஹ் மீது முழுமையா நம்பிக்கை வச்சாங்க. அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனா அல்லாஹ்விடம் எது கேட்டாலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வைத்திருந்தாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ், எனக்கு ஜம்சம் கிணறு எங்க இருக்குது அப்படிங்கிற இடத்தை நீ காமிச்சிட்டீங்கன்னா, எனக்கு காமிக்கப்பட்டால் எனக்கு பிறக்கக்கூடிய மகன்களில் ஒரு மகனை நான் அடுத்து பலியிடுகிறேன், குர்பானி கொடுக்குகிறேன் அப்படின்னு நியத்து செய்யறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நேர்ச்சை செய்து விட்டால் அந்த நேர்ச்சை நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு மகன் நான் பலி கொடுக்கிறேன், குர்பானி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இறைவன் அவங்க துஆ செய்த அடிப்படையில அவங்களுடைய கனவுல இறைவன் இந்த அடையாளத்தை கொண்டு ஜம்சம் கிணறு இங்கதான் இருக்கிறது என்ற அடையாளத்தை கொண்டு இறைவன் காமிக்கிறான். அங்க போய் தோண்டி பார்க்கறாங்க, ஜம்சம் கிணறு இருக்குது. அது சரி பண்றாங்க, சீராக்குறாங்க. அப்ப நேர்ச்சி வச்சுட்டாங்க, நான் என்னுடைய ஆண் மகனில் ஒரு மகனை பலியிட போகிறேன், குர்பானி கொடுக்க போகிறேன் அப்படின்னு நேர்ச்சி செய்துட்டாங்க. அவங்களுக்கு 10 மகன்கள், ஆண் பிள்ளைங்க. யாரு? 10 மகன்கள். அதுல ஒருவர் தான் ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனார் அப்துல்லா. அவங்கள நேர்ச்சி செய்து முடிவு செஞ்சிட்டாங்க. யாரு? அப்பொழுது குர்பானி கொடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு சமூகம் ஒரு உன்னதமான தலைவர், ஈருலக தலைவர் ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமூகம் பார்த்திருக்காது, இந்த உலகம் வந்திருக்காது. இந்த உலகத்தை இறைவன் படைத்திருக்க மாட்டார், வானம் பூமி இறைவன் படைத்திருக்க மாட்டார், இந்த மக்களை இறைவன் படைத்திருக்க மாட்டார். குர்ஆன் வேதம் இல்லாமல் போயிருக்கும், இஸ்லாமிய மார்க்கம் இல்லாமல் போயிருக்கும். பாருங்க அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு சிந்தனை கொண்டு வரான் பாருங்க. அவங்க நேர்ச்சி செய்யறாங்க. யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார், என்னுடைய மகன் அப்துல்லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார், அவங்கள நான் பலி எடுக்கிறேன். நான் அல்லாஹ் காமிச்சிட்டாரு ஜம்சம் கிணறு. அப்போ சீட்டு குலுக்கி போடுறாங்க. என்ன சீட்டு குலுக்கி போடுறாங்க? ஊர் மக்கள் ஒரு ஐடியா சொல்றாங்க, ஒரு அற்புதமான மகனா நீங்க பலியிட போறீங்க, வேண்டாமே. அப்துல்லா இன்னும் அற்புதமான மகனையா நீங்க பலியிட போறீங்க, வேண்டாமே, சீட்டு குலுக்கி போடுவோம். அப்துல்லா பெயர் 10 ஒட்டகம், சீட்டு குலுக்கி போடுவோம். அப்ப எது வருதோ அதை குர்பானி கொடுப்போம். அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சீட்டு குலுக்கி போடுறாங்க. அப்துல்லாவுடைய பெயர் 10 ஒட்டகம். இப்படி 10 முறை சீட்டு குலுக்கி போடுறாங்க. 10 முறையும் ஒட்டகம் தான் வருது. 10 ஒட்டகம், 20 ஒட்டகம், அதுதான் சீட்ல அதுதான் வருது. கடைசியா 100 ஒட்டகம் அப்துல்லாவுடைய பெயர். சீட்டு குலுக்கி போடுறாங்க. 100 ஒட்டகம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வருகிறது. பிறகு 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இப்படி எல்லா விதமான காரியங்களுக்கும், எல்லா விதமான விஷயங்களுக்கும் இறைவன் குர்பானியை நமக்கு தந்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொடுக்கப்பட்ட, அவங்களுக்கு கனவுல ஏற்பட்ட பலம்மா நபஹ அந்த வசனங்கள்ல 23 வசனங்கள் வரும். யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹக ஃபன்ظுர் மாதா தரா قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. இறைவனுடைய கட்டளை பாருங்க. இறைவன் குர்பானியை நம் சமூக மக்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். இறைவனுடைய கட்டளையை பாருங்க. பல வருஷம் தவம் இருந்து பெற்ற குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், எங்கள் இரட்சகா எனக்கு ஸாலிஹான குழந்தையை தா என்று இறைவனிடம் பல வருடம் துஆ
கனவு ஏற்படுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவு ஏற்படுது. இந்த கனவை தன் குடும்பத்தார்களுக்கு சொல்கிறார்கள். அதுதான் குர்ஆன் வசனம் சொல்லுது. யா புனைய, தன் மகனிடம் சொல்கிறார்கள். யா புனைய, என்னுடைய மகனே, இன்னி அரா ஃபில் மனாம், கனவில் நான் கண்டேன், கனவில் நான் கண்டேன், அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா, உன்னை அறுப்பது போல் நான் கனவு கண்டேன். என்னுடைய மகனே இஸ்மாயில், என்னுடைய மகனே, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, என்னுடைய மகனே அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனிடம் சொல்கிறார். இன்னைக்கு ஒரு குழந்தையின் மேல ஒரு சின்ன கீறல் பட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இல்லையா? அதுவும் பல வருடம் கழித்து அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தார்களுக்கு, அந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தையின் மீது ஒரு தூசி படாமல் நாம் பார்த்துக் கொள்வோம் இல்லையா? இல்லையா? ஒரு தூசி படாமல் மிக அன்போடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் அந்த குழந்தையை நாம் வளர்த்தெடுப்போம், ஆளாக்குவோம். வரலாற்றை பற்றி பாருங்கள். பல வருடம் கழித்து வந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடக்கூடிய அந்த காட்சி இறைவன் கனவில் காண்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தாரிடம் சொல்கின்ற பொழுது அந்த கட்டளை, இறைவனுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்தியும் சொல்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் எந்த அளவு பாடுபட்டிருக்கும் நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம் மார்க்கத்துடைய தந்தை, நம் கொள்கையுடைய தந்தை. யார் சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அந்த சின்ன குழந்தை என்ன சொன்னது தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னது தெரியுமா? قال يا أبتي افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. நபியே, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, என்னுடைய தந்தையே. قال يا أبتي افعل, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, என்னுடைய தந்தையே. افعل ما تؤمر, உங்களுக்கு ஏவப்பட்ட இந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்னுடைய நபியே, என்னுடைய தந்தையே. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய தந்தையே. குர்ஆன் சொல்லு 23வது ஜுஸுல சாஃபாத் அப்படிங்கிற சூராவுல நீங்க பரட்டி பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் வரும். அவன் சொல்றான், என்ன அறுக்கப்படுகின்ற பொழுது தந்தையே, உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது தந்தையே, உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். தந்தையே, இன்ஷா அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இறைவன் இருப்பான். நீ பொறுமையா இருங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இது. என்னை அறுப்பது, பலியிடுவது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய கட்டளை. அதை செய்து முடியுங்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அறுக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், தந்தையே, நான் வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறேன், இதை கழட்டி விடுங்கள், இதை கழட்டி விடுங்கள். என்னை தஃபன் செய்வதற்கு ஆடை வேண்டும் அல்லவா? இந்த ஆடை நீங்கள் கழட்டி விடுங்கள். ஆடை கழட்டினார்கள். கத்தி அறுக்கக்கூடிய, குர்பானை கொடுக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய அந்த நேரத்தில் இரண்டு மலைகளுக்கும் இடையில் இருந்து, இரண்டு மலைகளுக்கும் அந்த பிளந்து அதில் இருந்து ஒரு ஆடு வருகிறது. இறைவனுடைய ஏற்பாடு, அது சொர்க்கத்தினுடைய ஆடு. அந்த மலையிலிருந்து ஒரு ஆடு வருகிறது. ஆடு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகாமையில் வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். யா இப்ராஹிமே, அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்கள் உங்களுடைய மகனை பலியிட வேண்டாம். உங்களை சோதிப்பதற்காக இறைவன் இப்படி செய்தார். நீங்கள் உங்களுடைய மகனை பலியிட வேண்டாம். சொர்க்கத்தில் இருந்து வந்த இந்த ஆடை நீங்கள் பலி கொடுங்கள், குர்பானி கொடுங்கள் என்று அந்த வரலாறு முடிகிறது. இந்த வரலாறு நம்ம சர்வ சாதாரணமாக நினைக்கக்கூடிய குர்பானி பேருக்காக தயவு செய்து கொடுக்காதீங்க. 4 பேர் புகழணும் அப்படின்னா கொடுக்காதீங்க. குர்பானியே தேவையில்லை. குர்பான் அதான் சொல்லுது, 4 பேர் பேசணும் அப்படிங்கிறதா குர்பானி கொடுக்காதீங்க. உள்ளச்சத்தோடு இறைவனுக்காக நீங்க கொடுத்து பாருங்கள். அந்த குர்பானியுடைய மகிமை, அந்த கொடுக்கக்கூடிய பிரதிபலன்கள் உங்களை வந்து சேரும். குர்பானி அந்த ஹஜ் பெருநாட்களில் கொடுக்கப்படக்கூடிய அமல்களில் முக்கியமான அமல். அல்லாஹ் இப்படித்தான் குர்பானை நமக்கு தந்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும், பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் நமக்கு ஒரு அற்புதமான அமலை தந்திருக்கிறார் இஸ்லாமிய மார்க்கத்தில்.
அதனுடைய அமல் எப்படி நாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், அதனுடைய சட்டத்திட்டங்களை சொல்லி நான் நிறைவு செய்வேன். முதலில் குர்பானி யார் கொடுக்க வேண்டும் அப்படின்னா, ஜகாத் கொடுப்பதற்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ, ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு யாரிடம் பொருளாதாரம் இருக்கிறதோ அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, எந்த பிராணிகளை குர்பானி கொடுக்க வேண்டும், அதனுடைய கால அவகாசம் என்ன? ஆடு, மாடு, ஒட்டகம். ஏன்னா ஒட்டகம் இந்திய நாட்டில் கிடையாது, அது ராஜஸ்தான்ல தான் இருக்குது இல்லையா? அதுவும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை தான் பேசணும். தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக கொடுக்கப்படக்கூடிய பிராணிகள் என்பது ஆடு, மாடு தான். அந்த ஆட்டினுடைய வயது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு வயதுக்கு மேல இருக்கணும், ஒரு வயது கீழே இருக்கக்கூடாது. குட்டிகளே குர்பானி கொடுக்க கூடாது, அது மார்க்கம் அனுமதி தரல. குறைஞ்சபட்சம் எப்படி இருக்கணும், ஒரு வயதுக்கு மேல 2 வயது பூர்த்தியாக ஆகுவது ரொம்ப ரொம்ப சிரமம். குறைஞ்சபட்சம் ஒரு வயதுக்கு மேலேயா இருக்கணும், ஒரு வயதுக்குள்ள அந்த பிராணிகள் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப மாட்டினுடைய வயதுடைய அளவு என்ன? மாட்டினுடைய வயது அளவு 2 வருஷம் பூர்த்தியா இருக்கணும். அதாவது 2 வயசு பூர்த்தியா இருக்கணும். அப்ப இந்த 2 பிராணிகள் எந்த பிராணிகளை கொடுக்க கூடாது அப்படின்னா, சில சமயம் காதுல அடிபட்டுரும். முதல்ல அதுக்கு முன்னாடி பால் கொடுக்கக்கூடிய அந்த மாடை கொடுக்க கூடாது, பால் கறக்க கூடாது. அந்த மாடை வாங்கி குர்பானி கொடுக்க கூடாது. சல்லாசம் அதை தடுத்து இருக்கிறாங்க அவங்களுடைய காலத்திலேயே. அப்ப பால் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானிய அந்த மாடை வந்து குர்பானி கொடுக்க கூடாது. அப்போ ஆடாக இருக்கும்போது ஒரு சின்ன கீரல் கூட இருக்கக்கூடாது. அதாவது மூஞ்சில சின்ன அடிபட்டது, அப்போ வந்து காதுல வந்து அடிபட்டது, காலில் அடிபட்டது, முழுவதுமாக அந்த ஆடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மாடும் அப்படிதான், அந்த மாடும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த பிராணிகளை தான் குர்பானி கொடுப்பதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது, நமக்கு அனுமதி தந்திருக்கிறது. மூன்றாவது, குர்பானி அறுக்கப்படக்கூடிய அந்த நாட்கள் ஈதுல் அல்ஹா, அதாவது பெருநாள் தொழுகை முடித்த பிறகுதான் குர்பானியுடைய அமலே ஆரம்பமாகிறது. ஒரு ஊர்ல அப்படிதான், என்னுடைய ஹஸரத் அவர்கள் சொன்ன ஒரு வரலாறு, ஒரு சின்ன ஒரு சம்பவம். ஒரு ஊர்ல சட்டம் தெரியாம என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, காலைல ஃபஜ்ர்ல தக்பீர் சொல்லுவாங்க இல்லையா? பெருநாள் காலைல ஃபஜ்ர்ல தக்பீர் சொல்லுவாங்க. தக்பீர் சொல்லிட்டாங்க, பெருநாள் ஆரம்பமாச்சு. சரி நம்ம சீக்கிரமா ஃபஜ்ர் முடிச்சவங்க குர்பானி கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் காலையில சீக்கிரமா கொடுத்தாங்களா அப்படின்னு செஞ்சுட்டாங்க. அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு 2 பேரு காலையில ஃபஜ்ர் முடிச்ச பிறகு குர்பானி கொடுத்துட்டாங்க. குர்பானி அப்படி ஆடை வெட்டி பங்கு வச்சு தொழுவு முடிச்சுட்டு போகும்போது மக்கள் பாக்குறாங்க, என்னடா இது குர்பானி ஆடு அறுக்கப்பட்டிருக்கு, பங்கிடப்பட்டிருக்கு, அதுக்குள்ள பல வழிகள் கொடுத்துட்டாங்க. அப்பதான் பிறகு அந்த அசத்தை வந்து விளக்கம் சொல்லி சட்டம் சொன்னதாக அவங்க சொல்லுவாங்க. ஃபஜ்ர் முடித்த பிறகு, பெருநாள் தொழுகை முடித்த பிறகுதான் அந்த குர்பானி இன்னும் கொடுக்கக்கூடிய கால நேரம் ஆரம்பமாகிறது. அதனாலதான் எல்லா ஊர்களையும் ஹஜ் பெருநாளுடைய தொழுகை சீக்கிரம் வைப்பாங்க. சில ஊர்லாம் 6 மணிக்கு வச்சிருவாங்க, காரணம் குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிறார். பல ஊர்களை 7-7:30 மணிக்குள்ள எல்லா அந்த தொழுகை எல்லா தொழுகையும் முடிஞ்சிடும், துவா எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ காலை அந்த ஃபஜ்ர், அதாவது பெருநாள் தொழுகை முடித்த பிறகுதான் அந்த அமல் ஆரம்பமாக வேண்டும். குர்பானி அறுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் தக்பீர் சொல்ல வேண்டும். இந்த பெருநாட்கள் ஓதக்கூடிய தக்பீர் சொல்லணும். அதுல ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, யார் குர்பானி கொடுக்கிறாங்களோ, இறைவனுடைய பெயரை சொல்லி யார் குர்பானி கொடுக்கிறாங்களோ அவங்க அறுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சில பேர் சரி நமக்கு அறுக்க வராது, நமக்கு அது வாட்டமா இருக்காது, ஆனா அவங்க அறுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இருந்தாலும் சில பேர் யோசிப்பாங்க, நமக்கு இதா இருக்கும், அறுக்க முடியாது அப்படிங்கிறதும் ஆளை வச்சு அறுத்துக்கலாம், அது தப்பு இல்லை. அப்ப அறுக்கப்படக்கூடிய அந்த நேரத்துல அறுக்கக்கூடிய அந்த நிலையும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற சொன்ன அந்த மறுகணம் அறுத்து விட வேண்டும். தக்பீர் சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற சொன்ன மறுகணம் அந்த ஆடோ மாடோ எதை குர்பானி கொடுக்கிறோமோ அதை அறுத்தரும். சரிங்களா? அறுக்கப்பட்ட பிறகு அந்த இறைச்சிகளை எப்படி பங்கு வைப்பது அப்படின்னா, 3 பங்குகளாக வைக்கணும். 3 பங்குகளாக வச்சு, ஒண்ணு குடும்பத்தார்கள், அதுவும் சொல்லுவாங்க, நீங்க ஆடு குர்பானி கொடுக்குறீங்களா, அந்த ஆட்டு குர்பானியுடைய அந்த ஈரல் சொல்லுவாங்க. ஈரல் வந்து வீட்டில் உள்ளவங்க வந்து சுட்டு பொசிச்சு சாப்பிடுங்க, அது சுண்ணத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்யணும்?
ஈரல் இருக்குல்ல, அதை வந்து நீங்க வீட்டுல அவங்க சுட்டு சாப்பிடுறது, அதை சமைச்சு சாப்பிடுறது சுண்ணத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆடோ மாடோ சில பேருக்கு ஒரு சிந்தனை இருக்கும், சொல்றதுனா சரிதான், ஒரு ஆடு கொடுக்கும்போது 3 பங்கு வைக்கலாம், நான் கூட்டு குர்பானை கொடுத்துருக்கேன், நான் கூட்டு குர்பானை பங்கு கொடுத்துருக்கேன், அது கறி வர்றது என்ன ஒரு 5 கிலோ வருமா, ஒரு 4 கிலோ 5 கிலோ வரும், அதை எப்படி பங்கு வைக்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு அதையும் 3 பங்கா தான் வைக்கணும், அதையும் 3 பங்கா தான் வைக்கணும். சில பேர் பொறுப்பு எடுத்துக்குவாங்க, வீட்டுக்கு குடும்பத்தார்களுக்கு ஒரு பங்கை கொடுத்துட்டு கூட்டு குர்பானி கொடுப்பாங்கல்ல, அவங்களே 2 பங்கையும் யார் கூட்டு குர்பானிக்கு பங்கு கொடுத்துருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க, இந்த 2 பங்கையும் நாங்க அதான் கஷ்டப்பட்டவங்களுக்கு வளர்க்கிறோம், அது பரவாயில்ல. அப்படி வரும்போது உங்களுக்கு தரப்படக்கூடிய கறி என்பது அது குடும்பத்தார்களுக்கு மட்டுமே போதுமானது, அதை இங்கே பங்கு வைக்க வேண்டாம். கூட்டு குர்பானி மாட்டுக்கு மட்டும்தான், ஆடு கிடையாது. கூட்டு குர்பானி ஆடு என்பது தனிப்பட்ட ஒரு ஆள் தான் கொடுக்கணும். கூட்டு குர்பானி என்பது 7 பேருக்கு ஒரு மாடு, ஆடுக்கு வந்து கூட்டு குர்பானி கிடையாது, அது தனிப்பட்ட ஒரு ஆள் தான் கொடுக்கணும் என்பதையும் சொல்லிக்கொண்டு 3 பங்குகளாக வைக்கணும். 1 குடும்பத்தார்களுக்கு, 1 ஏழை எளியவர்களுக்கு, இன்னொரு பங்கு உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு. இன்னொரு கேள்வி வரலாம், உங்களுடைய நண்பர்கள் சுற்று வட்டாரத்தில் மாற்றுமா சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமா அப்படிங்கிற, தாராளமா கொடுக்கலாங்க. குர்பானி கறிய மாற்றும சகோதரர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். சல்வாசா அனுமதி தந்திருக்கிறாங்க. பல பேருக்கு அந்த சின்ன வரும், இது வந்து ரொம்ப அப்படிலாம் கிடையாது, மாற்று மதத்தவர்களுக்கு சாதாரணமாக கொடுக்கலாம். அப்ப 3 பங்குகளாக அந்த குர்பானுடைய கறியை வைத்து 1 குடும்பத்தார்களுக்கு, இன்னொன்று ஏழை எளியவர்களுக்கு, இன்னொரு பங்கு உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு. இன்னொருவர்களுக்கும் பல கேள்வி வரலாம், நாங்க குர்பானி நோக்கி சட்டத்தை விடுங்க, நாங்க பல பேர் அக்கீக்கா கொடுக்கிறோம், பிள்ளைங்களுக்கு ஆண் பிள்ளையா இருந்தா 2 ஆடு, பெண் குழந்தையா இருந்தா 1 ஆடு அக்கீக்கா கொடுக்கிறோம், அதனுடைய சட்ட திட்டங்கள் தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சில பேர்களுக்கு கேள்வி எழுமலாம். ஒரே சட்டம் தாங்க, நீயத்தை மட்டும்தான் வேற. இது குர்பானி, அது அக்கீக்கா. அக்கீக்காக்கு வந்து அதிகமா ஆடு தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண் குழந்தையா இருந்தா 2 ஆடு, பெண் குழந்தையா இருந்தா 1 ஆடு. அப்ப 2க்கும் ஒரே விதமான சட்டம் தான், நீயத்து மட்டும்தான் வேற. இது குர்பானி, இது அகீகா. அகீகா கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய இறைச்சியை அந்த குடும்பத்தார்கள் தாராளமாக சாப்பிடலாம். பல பேர் கேட்கறாங்க, கேள்வி கேட்கறாங்க, அகீகா கொடுக்கிறோம், குடும்பத்தார்கள் தாராளமா சாப்பிடலாங்க, அது தப்பே இல்லை, இஸ்லாம் அதை தடை சொல்லவில்லை, தாராளமாக குடும்பத்தார்கள் அதை சாப்பிடலாம் என்பதையும் சொல்லிக்கொண்டு 3 பங்குகளா வைத்து பிரித்து கொடுத்து அந்த குர்பானி கொடுக்கப்படக்கூடிய நாள் என்பது ஐயாமு தஷ்ரீக். அது ரொம்ப சிறப்புக்குரிய நாள். அப்படின்னா பிறை 10 துல்ஹஜ் மாதம் பிறை 10 அன்று கொடுப்பது மிக மிக சிறப்பு. சில பேர் வெளியூருக்கு வருவாங்க, அன்றைக்கு நிறைய அதிகமான சகோதரர் கொடுக்கறதுனால சரி அடுத்த நாள் கொடுக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. பரவாயில்ல, பிறை 13 வரை, பிறை 13 அசர் வரை குர்பானி கொடுக்கலாம். 10, 11 ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்வார்கள், தக்பீர் சொல்லப்படக்கூடிய நாள். பிறை 10, 11, 12, 13 அசர் தொழுகை முன்னாடி வரைக்கும், நான் 13 வரைக்கும் நம்ம சகோதரர்கள் போற அத்தரவு நான் பார்த்தது இல்ல. 12லே அதிகமான சகோதரர்கள் கொடுத்து முடிச்சிருவாங்க. அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய கால அளவு 4 நாட்கள், 10, 11, 12, 13 அசர் வரைக்கும் நீங்க குர்பானியுடைய அமலை தாராளமாக நிறைவேற்றலாம் என்பதையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்னது போல துல்ஹஜ் மாதத்துடைய பிறை பார்க்கக்கூடிய நாள் இன்றைய மகரிப் பிறகு பிறையினுடைய அறிவிப்பு வந்து விட்டால், பிறைக்கு பார்க்கப்பட்டவருடைய அறிவிப்பு வந்து விட்டால் காசி அவர்கள் அறிவிப்பார்கள். அதனுடைய அடிப்படையில் வரக்கூடிய 17ஆம் தேதி ஹஜ் பெருநாளாக நாம் கொண்டாடுவோம். அப்படி இன்றைக்கு பிறை பார்த்ததனுடைய அறிவிப்பு வரல அப்படின்னா பிறை, அதாவது 18ஆம் தேதி ஹஜ் பெருநாளாக காசி அவர்கள் அறிவிப்பார்கள். அல்லாஹ் தஆலா நாம் செய்கின்ற இந்த நாட்களில் துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்கின்ற எல்லா விதமான அமல்களையும் இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக கபூல் செய்தார் புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலப்பாளையத்திலிருந்து ஒரு பெண்மணி நம்முடைய ஜமாத்தை நாடி வந்திருக்கிறாங்க. அவங்க குழந்தைக்கு வந்து கேன்சர் பாதிப்பு இருக்குதா, அந்த ஆபரேஷனுடைய மருத்துவ செலவுக்காக நம்முடைய ஜமாத்தை நாடு வந்திருக்கிறாங்க.
அந்த பெண்மணிக்கு தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.